Hello everyone, welcome to my channel 100% concept clear. So இன்னைக்கு நம்ம வீடியோல simplex method பத்தி பார்க்க போறோம். So linear programming problem LLP sums solve பண்றதுக்கு நிறைய methods இருக்கு. அந்த methodsல ஒரு method தான் simplex method. So அப்ப question பாருங்க. Solve the LLP by simplex method. So இந்த sum வந்து நம்ம simplex method யூஸ் பண்ணி solve பண்ண சொல்றாங்க. So maximize z is equal to 4x plus 3y and subject to constraints. So இந்த மூணு தான் constraints. So first constraint is 2x plus y lesser than or equal to 1000 and second constraint is x plus y lesser than or equal to 800 and third constraint is x lesser than or equal to 400. So then வந்து x and y value should be greater than or equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இப்போ first இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மேக்ஸிமைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல. ஸோ இது என்னது அப்படின்னா இது வந்து ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சம்மோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது தான் மேக்ஸிமைஸ் தான் இந்த சம்மோட ஆப்ஜெக்டிவ். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் வந்து மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இந்த சம் வந்து மேக்ஸிமைஸ் டைப். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதில் வந்து இந்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே இங்கே இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அதனால் இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அண்ட் தென் இங்கே என்னது இந்த பார்ட் என்ன அப்படின்னா இது வந்து ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி மேட்ரிக்ஸ். அதாவது இந்த கன்ஸ்ட்ரெயினில் நம்மளுக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது அண்ட் இந்த கன்ஸ்ட்ரெயினில் இவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி இது டினோட் பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிசிஷன் கன்ஸ்ட்ரெயின். அதாவது நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து 0க்கு கிரேட்டராக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்து டெசிஷன். ஸோ இதுதான் வந்து டெசிஷன் மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் வந்து இது ஒன்னொன்றுத்துக்கும் மீனிங். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். Let the slack variables be S1, S2 and S3. அதாவது ஸ்லாக் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து மேக்ஸிமைஸ் சம். ஸோ நம்ம அதனால் வந்து நம்ம ஸ்லாக்ஸ் வேரியபிள் இன்க்ளூட் பண்ணுறோம். ஒருவேளை இது வந்து மினிமைஸ் சம்மாக இருந்தால் நம்ம வந்து சர்ப்ளஸ் வேரியபிள் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்லாக் வேரியபிள் எப்படி இது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை கன்ஸ்ட்ரெயின் இருக்கோ அத்தனை ஸ்லாக் வேரியபிள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே நம்மளுக்கு வந்து 1, 2, 3 3 கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து S1, S2, S3 அப்படின்னு 3 ஸ்லாக் வேரியபிளை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. The standard linear programming problem is max is equal to. ஸோ இதுதான் நம்மளோட வந்து ஸ்டாண்டர்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 4x + 3y நான் அப்படியே எழுதியிருக்கேன். 4x + 3y ப்ளஸ் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம்ல ஸ்லாக் வேரியபிள்ஸ் 3 கன்ஸ்ட்ரெயினுக்கும் 3 ஸ்லாக் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதையும் நான் இங்கே அப்படியே ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த 3 இதுக்குமே வந்து வேல்யூஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால 0 0 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் மேக்ஸ் z இஸ் ஈக்குவல் டு 4x plus 3y plus 0s1 plus 0s2 and 0s3. ஸோ இதுதான் நம்மளோட இப்போ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினில் வந்து 2x plus y. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் S1 அப்படின்னு ஒரு ஸ்லாக் வேரியபிள் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அதனால அதை வந்து இது கூட எழுதிக்கோங்க. ஸோ 2x plus y plus S1 அப்படின்னு. ஸோ அது வந்து இங்கே வந்து லெஸ்ஸர் தான் ஒரு ஈக்குவல் டு சிம்பிளில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும். அதனால நான் ஈக்குவல் டு 1000 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு 800 அப்படின்னு இருக்குது. இது வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இதுக்கு வந்து நம்ம S2 இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அந்த S2வை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய் ப்ளஸ் S2 இஸ் ஈக்குவல் டு 800. And then third constraint பாருங்க x lesser than or equal to 400. ஸோ இங்கே வந்து வெறும் x வேல்யூ மட்டும்தான் இருக்குது, y வேல்யூ இல்லை. அண்ட் தென் S3 வந்து நமக்கு இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணோம். ஸோ x ப்ளஸ் 0y y வேல்யூ இல்லை. ஸோ அதனால 0y ப்ளஸ் இந்த S3 வேல்யூ இங்கே போட்டிருக்கோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ இந்த ஆட் பண்ண நம்ம 3 கன்ஸ்ட்ரெயினுக்கும் நம்ம வந்து 1 1 1 அப்படின்றது வேல்யூ கொடுத்துருக்கோம். 0 இங்கே வந்து நம்ம 0 கொடுத்தோம் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். இங்கே சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின் இதில் வந்து நம்ம 1 1 1 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டெப் 1 இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து சிம்ப்ளெக்ஸ் டேபிளோட பேசிக் ஃபார்மேட். ஸோ பாருங்கள் இங்கே வந்து பிவி அப்படின்னு இருக்குது. ஸோ பிவி அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக் வேரியபிள். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்டிவ் கண்டிஷனில் நமக்கு என்னென்ன வேரியபிள் இருக்குது எக்ஸ் ஒய் S1, S2, S3. ஸோ இந்த 5 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பேசிக் வேரியபிளில் எக்ஸ் ஒய் S1, S2, S3. ஸோ நம்மளோட கொஷனில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே இந்த பிவி வேரியபிளும் இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ மேபி அவங்க வந்து எக்ஸ் பை இசட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இங்கே இன்னொரு காலம் ஆட் பண்ணியிருப்போம் இசட்டுக்கு. இந்த சம்மில் நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஒய் S1, S2, S3. ஸோ இந்த 5 இருக்குது. ஸோ அதனால் இந்த 5 பேசிக் வேரியபிள்ஸ்க்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்.
இங்கே மேலே சிஜே அப்படின்னு இருக்குது. அது என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த பேசிக் வேரியபிள்ஸ். ஸோ இந்த எல்லா வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து இப்போ நம்ம அப்படிங்க மேலே எழுத போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பாருங்கள். எக்ஸுக்கு வந்து 4x அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு மேலே வந்து நம்ம இப்போ 4 நோட் பண்ணணும். ஸோ 4. இப்போ நெக்ஸ்ட் ஒய்க்கு பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு. ஒய்க்கு வந்து 3y இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து மேலே நம்ம இப்போ 3 நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் S1க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாருங்கள் 0 அண்ட் S2க்கும் 0 அண்ட் S3க்கும் 0. ஸோ இந்த 3 S வேல்யூஸும் 3 ஸ்லாக் வேரியபிள்ஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட் வந்து 0 தான். ஸோ அந்த 0வை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக் வேரியபிள்ஸ் அண்ட் அந்த பேசிக் வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை மேலே நோட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே இந்த காலமில் பாருங்கள். இந்த காலமில் வந்து இங்கே வந்து நம்ம ஸ்லாக் வேரியபிளாக எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே எழுதுவோம். இந்த எக்ஸ்பை மேக்ஸ் வேல்யூ எழுத மாட்டோம். ஸோ நம்ம ஸ்லாக் வேரியபிளாக என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ இங்கே வந்து நம்ம S1, S2, S3ன்னு 3 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த 3 ஸ்லாக் வேரியபிளை நம்ம இங்கே நோட் பண்ணணும். அண்ட் தென் இங்கே பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லாக் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே நோட் பண்ணணும். ஸோ சிபிஐ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம் 3 ஸ்லாக் வேரியபிளுக்கும் 0 தான் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதனால் அந்த 0வே நம்ம இங்கேயும் இப்போ நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே உள்ள இருக்கிற பாக்ஸஸ்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து S1 இருக்குது. ஸோ S1 வந்து எந்த கன்ஸ்ட்ரெயினோட ஸ்லாக் வேரியபிள்? ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினோட ஸ்லாக் வேரியபிள். ஸோ இப்போ நம்ம அதனால் இந்த கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் வேரியபிள் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்லாம் இங்கே நோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்ல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு 2. ஸோ அதனால் இந்த 2 இங்கே வரும். அண்ட் தென் ஒய்க்கு வந்து 1 இருக்குது. ஸோ அதனால் 1. அண்ட் தென் S1க்கு வந்து 1 இருக்குது. ஸோ 1. அண்ட் தென் S2, S3 வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ல இல்லை. ஸோ அதனால் அந்த 2 இடத்துல 0 போட்டுருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ 2 இங்கே வரும். அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இங்கே 1 வரும். அண்ட் S1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ இங்கே 1 வரும். அண்டு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ல வந்து S2, S3 இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல 0 போட்டுருங்க. அண்ட் தென் இங்கே சொல்யூஷன் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம இஸ் ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் சொல்யூஷன். ஸோ இந்த 1000, 800, 400 ஸோ இந்த 3 தான் வந்து சொல்யூஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயினோட சொல்யூஷன் வந்து 1000. ஸோ அந்த 1000 நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் ஓவர். இதே மாதிரி தான் இப்போ நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கும் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு பாருங்கள் அதுக்கு என்னென்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ 1 நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் 1. ஸோ 1 நோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் S1. ஸோ S1 வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ல இல்லை. ஸோ அதனால S1ல 0 போட்டுருங்க. அண்ட் தென் S2. S2 வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ல இருக்குது. ஸோ 1. ஸோ அந்த 1 இங்கே போட்டுருங்க. நெக்ஸ்ட் S3 அது வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ல இல்லை. ஸோ அதனால அகைன் 0 போட்டுருங்க. அண்ட் தென் சொல்யூஷன் வந்து 800. ஸோ இந்த 800 இங்கே நோட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு பாருங்கள் எக்ஸ் வேல்யூ வந்து 1. ஸோ 1 நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய் வேல்யூ வந்து 0. ஸோ 0 நோட் பண்ணிக்கலாம். அண்ட் S1 வந்து இல்லை. ஆல்சோ S2வும் இல்லை. S3 தான் இருக்குது. ஸோ S1, S2க்கு 0 அண்ட் S3 இருக்குது. ஸோ அதனால் S3க்கு 1. அண்ட் தென் சொல்யூஷன் பாருங்கள் 400. ஸோ அந்த 400 இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயினில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ZJ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ZJ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த 0 into 2 பண்ணணும். அண்ட் தென் அகெயின் இந்த 0 into 1 பண்ணணும். அண்ட் தென் அகெயின் இந்த 0 into 1 பண்ணணும். ஸோ இது மூணுமே இன்டூ பண்ணிவிட்டு அந்த 3 வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ZJ வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஃபார்முலா எப்படி சொல்லணும் அப்படின்னா CBI into X அந்த மாதிரி இந்த 3 கன்ஸ்ட்ரெயினுக்கும் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ZJ வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒன்றொன்றுத்துக்கும். இப்போ இதுக்கு ஒய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 0 into 1 plus 0 into 1 plus 0 into 0. ஸோ அப்படி பண்ணால் நம்மளுக்கு இந்த ஒய்யோட ZJ வேல்யூ கிடைக்கும். அண்ட் S1, S2, S3 எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் பண்ணணும். இங்கே இருக்கிற CBI ஸோ இந்த வேல்யூ இன்டூ இங்கே உள்ளே இருக்கிற வேல்யூ இன்டூ பண்ணணும். அப்படி இன்டூ பண்ணிவிட்டு அந்த மூணுத்தையுமே ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் நம்மளுக்கு ZJ வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பாருங்கள். எக்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த 0 into 2 is equal to 0. அதுக்கப்புறமா 0 into 1 is equal to 0. ஆல்சோ 0 into 1 is equal to 0. ஸோ மூணுமே 0 தான். ஸோ 3 0வை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ அதனால் எக்ஸில் வந்து நம்ம இப்போ 0 போட்டுக்கலாம்.
அண்ட் தென் இப்போ ஒய்க்கு பாருங்கள், ஒய்க்குமே இங்கே 3 வேல்யூமே 0 தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த 0 வச்சு தான் நம்ம இதையும் இன்டூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒய்க்கும் 0 தான் வரும். அண்ட் தென் எஸ்ஸுக்குமே இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம இங்கே இன்டூ பண்ணணும். அண்ட் தென் இதுக்கும் நம்ம இந்த வேல்யூ வச்சு தான் இன்டூ பண்ணணும். அண்ட் இதுக்கும் நம்ம இந்த வேல்யூ வச்சு தான் இன்டூ பண்ணணும். ஸோ அதனால் நம்ம 0 வச்சு இன்டூ பண்ணும்போது எல்லாமே 0வாக தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லா இசட்ஜே வேல்யூமே 0 தான், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் நம்மளுக்கு ஸ்டெப் 1ல் வந்து இசட்ஜே வேல்யூ எப்பயுமே 0வாக தான் கிடைக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஸ்லாக் வேரியபிள் வந்து 0வாக தானே எடுத்துப்போம். ஸோ அதனால எப்பயுமே நம்மளுக்கு வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இசட்ஜே வேல்யூ 0வாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இசட்ஜே மைனஸ் சிஜே பண்ண போகிறோம். ஸோ இசட்ஜே வேல்யூ இங்கே இருக்குது, சிஜே வேல்யூ வந்து தோ மேலே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இசட்ஜேக்கு வந்து எக்ஸுக்கு ஸோ வந்து இசட்ஜே வேல்யூ 0 அண்ட் சிஜே வேல்யூ வந்து 4 இருக்குது. ஸோ 0 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு -4. ஸோ எக்ஸோட இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூ வந்து -4. இப்போ நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பாருங்கள், இசட்ஜே வேல்யூ 0 இருக்குது அண்ட் சிஜே வேல்யூ வந்து 3 இருக்குது. ஸோ 0 minus 3 is equal to -3. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு S1 பாருங்கள், S1க்கு இசட்ஜே வேல்யூ 0 இருக்குது அண்ட் சிஜே வேல்யூ வந்து 0 இருக்குது. ஸோ 0 minus 0 is 0 அண்ட் S2க்கும் வந்து 0 இருக்குது, இங்கே சிஜேல 0 இருக்குது. ஸோ அதுவும் 0 தான். அண்ட் S3க்கு இசட்ஜேல 0 இருக்குது அண்ட் சிஜேலையும் 0 தான் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து S1, S2, S3 மூணோட இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூமே 0 தான். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா பேசிக் வேரியபிள்ஸோட இசட்ஜே மைனஸ் சிஜே வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டுபிடிச்ச இசட்ஜே மைனஸ் சிஜேல மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ அதாவது இருக்கிறதுலே மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு -4, -3, 0, 0, 0 இருக்குது. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா -4 அண்ட் -3. இந்த ரெண்டுத்தில் மோஸ்ட் நெகட்டிவ் எது அப்படின்னா இந்த -4. ஸோ இப்போ இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம -4 மார்க் பண்ணோம். ஸோ அதனால் -4 அப்படின்னா இந்த எக்ஸ் காலம். ஸோ எக்ஸ் காலமில் வந்து நம்ம இந்த ஸ்லாக் வேரியபிள் 3 வரைக்கும் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மார்க் பண்ண வேல்யூவை இந்த சொல்யூஷனில் இருந்து டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே ரேஷியோவில் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோ S1ஓட ரேஷியோவில் ஸோ இந்த சொல்யூஷன் டிவைடட் பை இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்க வேல்யூ. ஸோ அப்போ 1000 டிவைடட் பை 2. ஸோ பாருங்கள், 1000 டிவைடட் பை நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்க வேல்யூ 2. ஸோ இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து 800 டிவைடட் பை 1. ஸோ 800 divided by 1 is equal to 800. இப்போ நெக்ஸ்ட் இந்த ரேஷியோக்கு இந்த 400 divided by marked value 1. ஸோ 400 divided by 1 is equal to 400. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த 3 வேல்யூஸுக்குமே வந்து ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரேஷியோஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணணும். அதாவது இங்கே இருக்கிறதுலையே மினிமமான பாசிட்டிவ் வேல்யூவை சூஸ் பண்ணணும். இங்கே ஒருவேளை 0 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ இங்கே பாருங்கள் 500, 800 அண்ட் 400. ஸோ இந்த மூணுத்தில் வந்து இது மூணுமே பாசிட்டிவ் வேல்யூ தான். ஸோ இப்போ இந்த மூணுத்தில் எது மினிமம் அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா 400 தான் மினிமம். ஸோ அப்போ இந்த 400 தான் நம்மளுக்கு வந்து மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம இந்த 400 வந்து மினிமம் பாசிட்டிவ் வேல்யூவாக சூஸ் பண்ணோம். ஸோ அதனால் இந்த 400 வந்து கரஸ்பாண்ட் பண்ணுற ரோவை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த சொல்யூஷன்லேருந்து இந்த S3 இது வரைக்குமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கீ காலம் அண்ட் இது வந்து கீ ரோ அண்ட் இந்த ரெண்டுத்தையுமே இன்டர்செக்ட் பண்ணுற இந்த எலமெண்ட்டுக்கு பேர் வந்து கீ எலமெண்ட் ஆர் பிவோட் எலமெண்ட். ஸோ கீ எலமெண்ட் 1 அப்படின்னு நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் அண்ட் S3 மார்க் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து என்டரிங் வேல்யூ அண்ட் இந்த S3 வந்து லீவிங் வேல்யூ. அதாவது இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஐட்ரேட்டிவ் டேபிளில் நம்மளுக்கு இந்த S3 வேல்யூ வந்து லீவ் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த என்டரிங் வேல்யூ எக்ஸ் வந்து இங்கே வரும். ஸோ அதையும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். என்டரிங் வேரியபிள் வந்து எக்ஸ் அண்ட் லீவிங் வேரியபிள் வந்து S3. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ ஸ்டெப் 2 பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஐட்ரேட்டிவ் டேபிள். ஸோ அகைன் அதே ஃபார்மேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் வேரியபிள்ஸ் அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அந்த எக்ஸ், ஒய், S1, S2, S3 அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே கோஃபிஷியன்ட்டுமே அதுக்கான என்னென்ன கோஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸுக்கு வந்து 4 வரும் அண்ட் ஒய்க்கு வந்து 3
and S1க்கு 0 and S2க்கும் 0 S3க்கும் 0. ஸோ அந்த கோஃபிஷியண்ட்டை நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இதுலேயும் எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் வேரியபிள்ஸ் பாருங்கள். போன சம்மில் நம்ம இங்கே வந்து ஸ்லாக் வேரியபிள்ஸான S1 S2 S3 போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா போன ஸ்டெப்பில் வந்து நம்ம பிவோட் எலமெண்ட் கண்டுபிடிச்சோம் அண்ட் என்டரிங் வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அண்ட் லீவிங் வேரியபிள் வந்து S3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா S3 லீவ் ஆகிட்டு அந்த இடத்துல எக்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து S1 S2 வரும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, S3 தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ S1 S2 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு S3க்கு பதிலாக என்ன ஆகுது, எக்ஸ் வருது. பிகாஸ் S3 வந்து லீவிங் வேரியபிள் ஆகிடுச்சு. ஸோ எஸ் லீவ் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து என்டரிங் வேரியபிளான எக்ஸ் வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் நோட் பண்ணணும். ஸோ நோட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கான கோஃபிஷியன்ட் என்னவோ அதை நம்ம இங்கே நோட் பண்ணணும். S1க்கு 0 அண்ட் S2க்கும் 0. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸுக்கு என்ன கோஃபிஷியன்ட் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸோட கோஃபிஷியன்ட் 4. ஸோ அந்த 4 வந்து நம்ம இங்கே நோட் பண்ணணும். பிகாஸ் இங்கே எக்ஸ் வந்துடுச்சு. ஸோ எக்ஸோட கோஃபிஷியன்ட்டை நம்ம இங்கே நோட் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே உள்ளே இருக்கிற எலமெண்ட்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே எக்ஸ் தான் வந்து என்டரிங் வேரியபிளாக இன்க்ளூட் ஆச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த செல்லில் இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ பாருங்கள், டு ஃபைண்ட் நியூ எக்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து நியூ எக்ஸ். ஸோ இந்த நியூ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு old S3 divided by key element, அதாவது லீவிங் வேரியபிள். ஸோ நம்ம போன ஸ்டெப்பில் வந்து லீவிங் வேரியபிள் S3. ஸோ அந்த லீவிங் வேரியபிள் S3 டிவைடட் பை கீ எலமெண்ட். நம்ம ஒரு கீ எலமெண்ட் நோட் பண்ணோம்ல, ஸோ அது பண்ணணும். ஸோ பாருங்கள், ஸோ ஓல்டு S3 வேல்யூ அப்படின்னா இதுதான் வந்து S3 வேல்யூஸ். ஸோ வந்து இப்போ இது ஓல்டு S3 வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் கூட டிவைடட் பை கீ எலமெண்ட் வந்து 1. ஸோ அப்போ நம்ம இந்த 1-ஐ வச்சு இந்த எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நியூ எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ பாருங்கள், டு ஃபைண்ட் நியூ எக்ஸ். ஸோ நியூ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல்டு S3 இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் டிவைடட் பை கீ எலமெண்ட் வந்து இந்த செல் தான் கீ எலமெண்ட். ஸோ இது வந்து 1 அப்படின்னு இருக்குது. ஸோ கீ எலமெண்ட்டோட வேல்யூ வந்து 1. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு நியூ எக்ஸோட வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் செல்லில் பாருங்கள், இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ ஓல்டு S3 வேல்யூ வந்து 1. ஸோ அந்த 1 டிவைடட் பை கீ எலமெண்ட்டும் 1 தான். ஸோ 1 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ வந்து இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஸோ 1. ஸோ இப்போ நம்ம இதுக்கு இந்த எக்ஸுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ இந்த ஒய்க்கு பாருங்கள். ஒய்க்கு வந்து ஓல்டு S3 வேல்யூ வந்து 0. ஸோ 0 டிவைடட் பை கீ எலமெண்ட் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ 0 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நியூ எக்ஸில் ஒய்யோட வேல்யூ வந்து 0. ஸோ 0 அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ S1க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ S1ல் வந்து ஓல்டு S3 வேல்யூ வந்து 0 இருக்குது. ஸோ 0 டிவைடட் பை கீ எலமெண்ட் வேல்யூ வந்து 1. ஸோ 0 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வந்து நியூ எக்ஸோட S1 வேல்யூவும் 0. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு S2. ஸோ S2ல் வந்து 0 இருக்குது. ஸோ 0 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நியூ எக்ஸில் வந்து S2ஓட வேல்யூவும் வந்து 0 தான். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ 0. நெக்ஸ்ட்டு S3ல் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ 1 டிவைடட் பை 1. ஸோ 1 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நியூ எக்ஸில் வந்து S3ஓட வேல்யூ 1. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ நம்ம சொல்யூஷன் வரைக்குமே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம சொல்யூஷனுமே தான் இங்கே வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா 400 இருக்குது. ஸோ 400 டிவைடட் பை கீ எலமெண்ட் வந்து 1 இருக்குது. ஸோ 400 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ வந்து நியூ எக்ஸில் வந்து சொல்யூஷனோட வேல்யூ வந்து 400. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நியூ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நம்ம அங்கே டேபிளில் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளில் பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்ச நியூ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே நான் இங்கே வந்து நோட் பண்ணிட்டேன். 1 0 0 0 1 400. ஸோ நம்ம நோட் பண்ண எல்லா வேல்யூஸுமே நான் வந்து டேபிளில் இங்கே நோட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம S1ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்கள், டு ஃபைண்ட் நியூ S1. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த நியூ S1ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஓல்டு S1 வேல்யூஸ்லாம் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து ஓல்டு S1ஓட வேல்யூஸ். ஸோ 2 1 1 0 0 1000. ஸோ இதை வந்து நான் அங்கே நோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓல்டு S1 வேல்யூஸ் 2 1 1 0 0 1000. ஸோ அதை நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம S1ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம், நியூ S1ஓட வேல்யூஸ். ஸோ இங்கே வந்து நோட் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீ காலமில் இருக்கிற நம்பர்ஸை வந்து 0வாக ஆக்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல எதை கீ காலமாக நோட் பண்ணியிருக்கோமோ அதில் அங்கே இருக்கிற வேல்யூஸ்லாம் நம்ம 0வாக கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த கீ எலமெண்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து 1ஆகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த S1 and S2 வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கும்போது இந்த கீ காலமில் இங்கே வந்து கீ காலமாக என்ன இருக்குதோ அந்த செல்லில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 0வாக கன்வெர்ட் பண்ணணும் அண்ட் தென் இந்த கீ எலமெண்ட் வந்து 1ஆகவே வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த S1ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 தான் வந்து கீ காலமில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த 2வை வந்து 0வாக கன்வெர்ட் பண்ணணும் நியூ S1 கண்டுபிடிக்கும் போது. ஸோ அதனால் இந்த 2வை வந்து நம்ம அங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2வை வந்து நான் சின்னதாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பிகாஸ் இது வந்து அந்த கீ காலமில் இருக்குது. நம்ம இப்போ இந்த 2 இந்த செல்லை வந்து நம்ம 0வாக ஆக்கணும் அதனால். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ S1 வந்து ஓல்டு S1 மைனஸ் இந்த நியூ எக்ஸ் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நியூ S1ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம இப்போ வந்து அந்த நியூ S1ல் வந்து இந்த இடத்த 0 ஆக்கணும்னு சொல்லியிருந்தேன் பிகாஸ் இந்த கீ காலமில் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஓல்டு S1 கூட நியூ எக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த நியூ எக்ஸில் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ 2 மைனஸ் 1 பண்ணால் நம்மளுக்கு 1 ஆன்சராக வரும். பட் ஆனால் நம்மளோட ஆன்சர் வந்து நான் இங்கே வந்து 0 ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ 0 ஆக்கணும் அப்படின்னா ஸோ இந்த நியூ எக்ஸ் கூட நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணால் இந்த நியூ எக்ஸ் வேல்யூஸ் இது. ஸோ இந்த எல்லா வேல்யூஸ் கூடயுமே நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணால் இந்த 1 வந்து 2 ஆகிடும். ஸோ அப்போ நியூ எக்ஸ் வேல்யூ வந்து 2 ஆகும். ஸோ அப்போ 2 மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே 0 கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே கிடைச்ச நியூ எக்ஸ் வேல்யூஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 இன்டூ நியூ எக்ஸ். இப்போ இந்த நியூ எக்ஸ் வேல்யூஸை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 1க்கு பாருங்கள் 2 into 1 is equal to 2. ஸோ அதை நோட் பண்ணுங்கள். ஸோ 2 இப்போ நெக்ஸ்ட் இந்த 0 பாருங்கள். ஸோ 2 into 0 is equal to 0. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள் அங்கேயும் 0 தான் இருக்குது. ஸோ 2 into 0 is equal to 0. அண்ட் தென் இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து 0 இருக்குது. ஸோ 2 into 0 is equal to 0. அண்ட் தென் இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ 2 into 1 is equal to 2. And then solutionல 400 இருக்கு. So 2 into 400 is equal to 800. So இப்போ வந்து நம்ம நியூ எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 2 minus 2 is equal to 0. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நம்ம வந்து நியூ S1 வேல்யூவை வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 0வாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிறதையும் மைனஸ் பண்ணிவிடுங்க. ஸோ 1 minus 0 is equal to 1. நெக்ஸ்ட் 1 minus 0 is equal to 1. Next 0 minus 0 is equal to 0 and 0 minus 2 is equal to minus 2 and 1000 minus 800 is equal to 200. So இப்போ நம்ம வந்து இங்கே நியூ S1 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூஸை இப்போ நம்ம வந்து இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸை நான் இங்கே S1ல் நோட் பண்ணிட்டேன். 0 0 1 1 1 1 0 0 minus 2 and solutionல 200 200. ஸோ நோட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம S2 வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள் டு ஃபைண்ட் நியூ S2. ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ பழைய டேபிள்லேருந்து நம்ம வந்து ஓல்டு S2 வேல்யூஸ் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு S2 வேல்யூஸ் வந்து 1 1 0 1 0 800. ஸோ இதுதான் வந்து ஓல்டு S2 வேல்யூஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த கீ காலம் இருக்கிற செல்லை வந்து 0வாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம வந்து S1ல் 0 ஆக்கிட்டோம். இப்போ S2 இந்த இடத்துக்கையும் நம்ம வந்து 0 ஆக்கணும். ஸோ அதனால் இந்த 1ஐ வந்து சின்னதாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் வந்து ஓல்டு S2 வேல்யூஸ் எல்லாமே அந்த டேபிள்லேருந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 1ல் நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்ம நியூ S2 கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல வந்து நம்ம 0 கொண்டு வரணும். ஸோ இப்போ நியூ எக்ஸ் வேல்யூஸ்லாம் பாருங்கள். நம்ம வந்து இந்த ஓல்டு S2 வேல்யூஸ் மைனஸ் நியூ எக்ஸ் வேல்யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நியூ S2 வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நியூ எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் இங்கே வந்து 0 ஆக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்த நம்ம 0 ஆக்கணும். ஸோ அதனால் இங்கே எக்ஸ் வேல்யூ வந்து 1 இருக்குது. ஸோ அதனால் இந்த ஓல்டு S2 வேல்யூ 1 இருக்குது. ஸோ 1 minus 1 is equal to 0. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நியூ எக்ஸ் வேல்யூவே வந்து 1ஆக இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே 0 ஆகிடும். பட் ஆனால் போன வாட்டி வந்து நம்மளுக்கு நியூ எக்ஸ் வேல்யூ வந்து 1ஆக இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ஓல்டு S1 வேல்யூ வந்து இங்கே 2 இருந்தது. ஸோ அதனால் அதை 0வாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த நியூ எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு அது பண்ண வேணாம், டேரெக்டாகவே அது வந்து 0வாக ஆகுது. ஸோ அதனால் நம்ம அந்த நியூ எக்ஸ் வேல்யூஸை அப்படியே இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நியூ எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 minus 1 is equal to 0. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 0 கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 minus 0 is equal to 1. Next 0 minus 0 is equal to 0. Next 1 minus 0 is equal to 1. Next 0 minus 1 is equal to minus 1. And 800 minus 400 is equal to 400.
ஸோ இப்போ நம்ம நியூ S2 வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம அங்கே டேபிளில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கண்டுபிடிச்ச நியூ S2 வேல்யூஸை நான் டேபிளில் நோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ZJ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ZJ எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ பாருங்கள், இந்த வேல்யூ 0 into 0, அதே மாதிரி 0 into 0 and 4 into 1. ஸோ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த 3 நம்பர்ஸையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ZJ வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸோட ZJ வேல்யூ வந்து 0 இருக்குது. ஸோ 0 into 0 is equal to 0, and then 0 into 0 is equal to 0, and 4 into 1 is equal to 4. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 plus 0 plus 4 is equal to ZJ value 4 வருது. இப்போ நெக்ஸ்ட் Yயோட ZJ வேல்யூக்கு பாருங்கள், இந்த செல் அண்ட் இந்த செல் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த 3 நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ 0 into 1 is equal to 0, and then 0 plus 1 is equal to 0, and 4 into 0 is equal to 0. ஸோ இங்கே 3 இடத்துலையுமே நம்மளுக்கு 0 வந்துடுச்சு, மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போதும். அதனால ZJ வேல்யூ is equal to 0. ஸோ 0. நெக்ஸ்ட் இப்போ S1ஓட ZJ வேல்யூ பாருங்கள். ஸோ நம்ம இது அண்ட் இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 into 1 is equal to 0, and 0 into 0 is equal to 0, and 4 into 0 is equal to 0. ஸோ இங்கேயுமே நம்ம இந்த மூணுமே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0 தான் வந்தது. ஸோ அந்த 0வை மூணுத்தையும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான். ஸோ இங்கே ZJ வேல்யூ 0. இப்போ நெக்ஸ்ட் S2க்கு ZJ வேல்யூ பாருங்கள், இது அண்ட் இது அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 into 0 is equal to 0, and 0 into 1 is equal to 0, and 4 into 0 is equal to 0. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து மூணுமே ஆட் மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் வந்தது. ஸோ அதனால ZJ வேல்யூ is equal to 0. இப்போ நெக்ஸ்ட் S3ஓட ZJ வேல்யூ பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 into -2 is equal to 0, and 0 into -1 is equal to 0, and 4 into 1 is equal to 4. ஸோ இங்கே வந்து இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிது, பட் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 4 கிடச்சிது. ஸோ 0 plus 0 plus 4 is equal to ZJ வேல்யூ is 4. ஸோ 4 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ZJ வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ZJ minus CJ பண்ணணும். ஸோ ZJ வேல்யூஸ் இங்கே இருக்குது, CJ வேல்யூ வந்து மேலே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ 4 ZJ minus CJ, அதனால 4 minus CJ. ஸோ 4 minus 4 is equal to 0. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள், இங்கே வந்து ZJ வேல்யூ 0 இருக்குது அண்ட் CJ வேல்யூ வந்து 3 இருக்குது. ஸோ 0 minus 3 is equal to -3. ஸோ இங்கே வந்து ZJ minus CJ வேல்யூ வந்து -3. இப்போ நெக்ஸ்ட் இந்த செல்லில் பாருங்கள், ZJ வேல்யூ 0 இருக்குது அண்ட் CJ வேல்யூ 0. ஸோ இங்கே வந்து 0, and then இங்கே ZJ வேல்யூ 0 அண்ட் அங்கே வந்து CJ வேல்யூவும் 0. ஸோ 0 minus 0 is equal to 0, அண்ட் இங்கே வந்து ZJ வேல்யூ வந்து 4 இருக்குது அண்ட் CJ வேல்யூ வந்து 0 இருக்குது இங்கே. ஸோ 4 minus 0 is equal to 4. ஸோ இங்கே ZJ minus CJ வேல்யூ வந்து 4. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ZJ minus CJ வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் மேக்ஸிமைஸ் டைப் ஆஃப் சம். ஸோ மேக்ஸிமைஸ் டைப்புக்கு கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா ZJ minus CJ வேல்யூஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ZJ minus CJ வேல்யூஸ் வந்து greater than or equal to 0வாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா அப்படின்னா நம்ம வந்து ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிடலாம். ஒருவேளை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்ம இதே மாதிரி ஒரு ஐட்ரேட்டிவ் டேபிளும் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சம்மில் பாருங்கள், இந்த டேபிளில் பாருங்கள், ZJ minus CJ வேல்யூ வந்து நமக்கு greater than or equal to 0வாக இருக்கணும். அப்படின்னா ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லைனா 0க்கு மேலேயாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே அர்த்தம். ஸோ இங்கே இந்த வேல்யூஸ்லாம் பாருங்கள், ZJ minus CJ வேல்யூஸ். ஸோ 0 இருக்குது அண்ட் -3 அண்ட் 0 0 4. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0 0 0. ஸோ இந்த மூணுமே வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்குது அண்ட் இந்த 4 வந்து greater than 0வாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த -3 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லெஸ் தென் 0வாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, பிகாஸ் இந்த ஒரு நம்பர் மட்டும் நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ அதனால் இங்கே நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால நம்ம அகெயின் இப்போ நம்ம பண்ண ப்ரொசீஜர்ஸை கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த ZJ minus CJ வேல்யூஸில் மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 0 -3 0 0 4ல் மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ வந்து இந்த -3 தான். ஸோ அதனால இந்த -3 நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த -3 மார்க் பண்ணிவிட்டு இந்த -3 எந்த ரோவை கரஸ்பாண்ட் பண்ணுதோ அந்த ரோவை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த -3 வந்து மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த -3 இந்த y ரோவை வந்து கரஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ அதனால் நான் வந்து y ரோவை மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ரேஷியோஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சொல்யூஷன் டிவைடட் பை இந்த வேல்யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து 200 டிவைடட் பை 1. ஸோ இங்கே 200 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 200. நெக்ஸ்ட் இந்த செல்லுக்கு இங்கே வந்து 400 அண்ட் இந்த மார்க் எலமெண்ட்டில் வந்து 1 இருக்குது. ஸோ 400 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 400. ஸோ இங்கே 400 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 400. நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள், இங்கே 400 டிவைடட் பை 0 இருக்குது. ஸோ 400 டிவைடட் பை 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம ரேஷியோஸ் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டுபிடிச்ச ரேஷியோஸில் மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 200, 400 அண்ட் 0. ஸோ இந்த 3 வேல்யூஸ் இருக்குது. இந்த 3ல் வந்து நம்ம மினிமம் பாசிட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 0 இருக்குது, பட் ஆனால் நம்மளால அந்த 0வை சூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து மினிமம் பாசிட்டிவ் வேல்யூவை தான் சூஸ் பண்ணணும். ஸோ வந்து அப்போ நம்ம இந்த 200, 400 தான் பார்க்கணும். ஸோ அப்போ 200 அண்ட் 400ல் பார்த்தீங்க அப்படின்னா 200 தான் வந்து மினிமம் வேல்யூ. ஸோ அதனால் இந்த 200 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து மினிமம் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிற இந்த 200 மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 200 வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோவை வந்து கரஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த டேபிளில் என்ன அப்படின்னா இது வந்து கீ ரோ அண்ட் இது வந்து கீ காலம் அண்ட் இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து கீ எலமெண்ட் ஆர் பிவோட் எலமெண்ட். ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ பாருங்கள், கீ எலமெண்ட் 1, அதாவது இந்த கீ எலமெண்ட் வந்து இந்த இடத்துல 1 தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த 1 நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது என்டரிங் வேரியபிள் வந்து y, தோ இந்த எலமெண்ட் வந்து என்டரிங் வேரியபிள் அண்ட் வந்து லீவிங் வேரியபிள் வந்து s1. ஸோ இந்த வேரியபிள் வந்து லீவிங் வேரியபிள். ஸோ அடுத்த டேபிள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல s1 போயிட்டு இந்த y வந்து இங்கே வரும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.